டிடிஎஸ் ரவிச்சந்திரன், இப்போது முருகையன் சொல்கிறது போல் அமெரிக்கா இப்படியான விஷயங்கள்லாம் செய்யுது. அதை எதிர்த்து பேசக்கூட உங்களுக்கு என்னங்க தயக்கம் இருக்குது? நம்ம நாட்டுடைய மக்களுக்கு எதிராக தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க, அதை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடியவா அவங்களால முடியல அப்படின்னு கேட்குறாரு. அவங்களை எதிர்த்து நம்ம கருத்து சொன்னால் அவர் என்ன பண்ணிடுவார்? இல்ல சார், அடிப்படையில் அந்த ஒரு கருத்து கூட சொல்ல முடியலையே. மற்ற நாடு சொல்லக்கூடிய கருத்து ஏன் அமெரிக்காவுக்கு எதிராக வர மாட்டேங்குது? மற்ற நாடெல்லாம் ஒன்றும் கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்லலை. முதல்ல அவரே ஒரு விஷயம் சொன்னார், அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேட்டர் முடிஞ்சுச்சு. ஐயா நீங்க 10 பேசிட்டீங்க, கொஞ்சம் அமைதியா ஐயா நீங்க பேசிட்டீங்க. ஐயா அமைதியா இருங்க. அந்த ஒரு கண்டிப்பா அமைதியா தைரியமாக சொன்னார்கள். நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்லயே பதில் இருக்குது. சரி, இந்தியா தான் எங்களுக்கு அதிகமாக வரி விதிக்கிறது, அதனால நான் விதிக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது நாம் அமைதியாக வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்ற நாடுகளில் அப்படி கிடையாது. மற்ற நாடுகளில் கம்மி வரி இருக்கிறதுனால நான் உயர்த்துவேன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நாம் ஏற்கனவே ட்ரம்ப் சொன்னபடியே பார்த்தாலும் நம்ம அதிகமான வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளோட, நாம் ஏற்றுமதியை குறைப்பதற்காக தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், இறக்குமதியை குறைப்பதற்காக தான் எல்லா வேலையும் பண்ணுறோம், ஏற்றுமதியை நம்ம நாட்டிலேருந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடிப்படையில் இந்த பிரச்சனையை, அந்த H1B அப்படிங்கிற அந்த உங்களுடைய பிரச்சனையை மட்டும் நம்ம பேசணும். அரசியல் பேசி பிரயோஜனம் இல்லை. பேசினா உடனே நான் ஏன் காவேரி நதி நீர், நீங்கள் 2 பேரும் ஒரே இந்தி கூட்டணியில் தானே இருக்கீங்க, போய் கலந்து பேசி காவேரி நதி நீர் வாங்கிட்டு வாங்குவேன், நீங்கள் வாங்கிட்டு வர முடியாதுன்னு உட்காருவீங்க. அவராது நண்பர் தானே, அன்பர்னு அவர் சொன்னார், நண்பர் விரோதி ஆகிட்டாரா, ரொம்ப சந்தோஷம், நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே கூட்டணி தானே. ஸோ அதனால் அந்த அரசியலுக்குள்ளே நான் வர விரும்பல. தொழில் நசிஞ்சு போச்சு திருப்பூரில் அப்படிங்கிறது வந்து சூரிய தொலைக்காட்சி சொல்லிச்சான்னு எனக்கு தெரியல. நான் திருப்பூரில் தான் கிட்டத்தட்ட 30 வருஷம் இருந்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்டிங்கன்னா, நேர்மையாக சிவகுமார் மற்ற இவங்களை கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போவாங்க. இப்போ முக்கியம் என்ன அப்படின்னா, எப்படி திருப்பூரில் வந்து வடக்கிலிருந்து வருகின்றவர்களுக்கு வேலை கொடுத்து விட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா, தமிழர்களை புறக்கணிக்கல திருப்பூர். மெத்தாடிக்கல் ஒர்க்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. வடக்குலேருந்து வர்றவங்களுக்கு நிலையை உயர்த்தக்கூடிய வேலைகளெல்லாம் தமிழர்கள் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் 300, 400, 600ங்கிற சம்பளத்தோடு நின்றுடும். இவங்க வந்து பீஸ் ரேட்டில் அதிகம் சம்பாதிப்பாங்க. அப்படி தான் அமெரிக்காவில் என்ன ஆகுது. அமெரிக்காவில் ஒரு முரண்பாடை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த விவாதத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பெரிய ஒலிம்பிக்கோ ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அமெரிக்க வீரர்கள் அதிக மெடல்னு பெருசாக போட்டிருப்பாங்க. அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க யாருமே அமெரிக்காவில் பிறந்தவங்களாக இருக்க மாட்டாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை அவங்க கொஞ்சம் மலரும் போதே டக்குன்னு அவங்கள தூக்கி கொண்டு வந்து அமெரிக்க குடியுரிமை கொடுத்து விட்டு அவங்க வந்து இந்த மெடலை வாங்கிப்பாங்க. இது அமெரிக்காவுடைய பொதுவான போக்கு. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை வைத்து, ஏன்னா சுகபோகிகளாகவே இருந்து விட்டு ரொம்ப வருடங்களாக அவங்களுடைய வருமானம் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க கடன்பட்டதோடு இல்லாமல், மக்கள் கடன்பட்டதோடு இல்லாமல் 35 வருடங்களாக அவங்களுடைய பொருளாதாரங்கிறது ரொம்ப நசிந்து போயிருக்கு. அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டு அதுக்கு வரி, இதுக்கு வரி, இதுக்கு வரி, அதுக்கு வரின்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உங்ககிட்ட வந்து 5% வரி ஏற்றுறேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க, 2% பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க. 100% அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ 5ஓட நிறுத்திக்க ஏன்ட்டு வருவீங்க. இந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடிப்படையில் இந்த H1B அப்படிங்கிறது வந்து யாராருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெம் ரிசர்ச்சில் இருக்கிறவங்களுக்கோ, டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கோ, மருத்துவ ரீதியாக போகிறவங்களுக்கோ பொருந்தாது. நம்பர் 1. 2வது, இன்றைக்கி தேதியில் அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. 21 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் போகிறவங்களுக்கு, புதுசாக அப்ளிகேஷன் வாங்குறவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது நல்லது. அந்த புதுசாக வர்றவங்களுக்கு என்ன ஆகும், பழைய ஆள் 6 வருஷம் ஆகிடுத்துனா என்ன ஆகும்னா, அவன் போகும்போதே அவனுக்கு தெரியும் 3 வருடம் கிடைக்கும், நான் நல்லா உழைத்தா 6 வருடம் கிடைக்கும், எப்படி நான் திருப்பி வரணுங்கிறது அவனுக்கு தெரியும். திருப்பி வர்றவனை 1 லட்சம் கூட்டு உள்ளே போனால் என்ன, 9 லட்சம் கூட்டு உள்ளே போக சொன்னால் என்ன, அவன் திரும்பி தான் வந்தாக போகிறோம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஸோ இதையெல்லாம் நான் வந்து ஏதோ அமெரிக்கன் பார்வையிலேருந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். ஆனால் இதில் வந்து அதோட நிற்கலை. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன்னு சொல்லி அந்த வகையில் வரக்கூடிய LCAல வரக்கூடியவங்களில் அமேசான்லேயும், டாடா கன்சல்டன்சிலையும், காக்னிசன்ட்லேயும், கூகுள்லேயும் கிட்டத்தட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3,20,000 பேருக்கு மேலே அங்கே வேலை செய்கிறாங்க இந்தியர்கள். சீனர்கள் வந்து 55,000 பேர் இருக்காங்க. அதுதான் வித்தியாசம். இந்த 21-71 எங்கே கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. இதுதான் ஆக்சுவல் வித்தியாசம். இந்த வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடிப்படையில் $1,49,812 சம்பளத்திலிருந்து $2 லட்சம் வரைக்கும் சம்பளம் வருது. இதில் வருஷத்துக்கு. கரெக்டுங்களா? இப்போ இவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அந்த ஹையர் ரேட்டில் இருக்கிறவங்களுக்கு, அந்த புதுசாக போகிறவங்களுக்கு தான். புதுசாக போகிறவங்க மிக திறமையானவர்களாக இருந்தால்
அந்த கம்பெனி என்ன பண்ணும், நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லும். இப்போ இந்தியா, இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களை ஊட்டியில் ஒரு வேலைக்கு கூப்பிடுறாங்கன்னா உங்களுக்கு வீடு கொடுத்து உங்களுக்கு இது கொடுத்து பண்ணுறதுங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். உங்கள் திறமையை வளர்த்து கொண்டு வாங்கங்கிறாரு ட்ரம்ப்பு. முடிஞ்சால் போங்க, இல்லைனா நம்ம நாட்டில் இப்போ முன்ன காங்கிரஸ் ஆண்டுட்டு இருக்கு, இப்போ பிஜேபி தானே ஆளுது. அதனால் இங்கேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாம் போய் வெளிநாட்டில் வேலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ இது ஒரு வகையில் ட்ரம்ப் வந்து, ஏன்னா முட்டாள்தனத்தை சில பேர் செய்வாங்க, ஒரு நாட்டின் அதிபரை பற்றி நான் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம நாட்டிலையும் ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். இல்லைங்க, இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். அதாவது இப்போ அங்கே வந்து போகிறதில்ல, புதுசாக போகிறவங்களுக்கு நீங்கள் இடைஞ்சல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், இந்தியாவிலேயே அதனுடைய தளங்களை அதிகப்படுத்தும். இந்தியாவில் அதிக தளங்கள் அதிகப்படுத்தினா இப்போ ஏற்கனவே நாம் ஒன்றும் மோசமான எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லை. இது வந்து இன்னும் ஒரு விதத்தில் மெயின் ட்ரெயினை குறைக்கும். இங்கிருந்து போகக்கூடிய உங்களுடைய ரவிச்சந்திரன் சார் ஒரு குறுக்கீடு. இப்போ நீங்கள் சொன்னீங்க அங்க இருக்கக்கூடிய போது நெருக்கடியை உண்டாக்கும் போது இந்தியாவிலே தளங்களை அமைப்பாங்கன்னு சொல்லி. சமீபத்தில் அமெரிக்காவுடைய செனட் சபையில ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். வேலை வாய்ப்பு இடமாற்ற சட்டம். ஒருவேளை அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியா போன்ற பிற நாடுகளில் அவங்களுடைய தளங்கள் அமைச்சு பணி செய்தால் 25% வரி விதிக்கப்படும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இல்லை, இதெல்லாம் நிறைய புத்திசாலித்தனமான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ டாட்டா வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. டாட்டா வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், டாட்டா வந்து உடனே இங்கே வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஆட்களை புது கம்பெனி சேர்க்குறாங்க. உடனே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணுவார், 25%ன்னுவார். நாளைக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சுன்னா 60%ன்னுவார். வச்சுக்கிட்டோம். ஆனால் பேட்டா பிஎஸ்சி மாதிரி என்ன ஆகும்னா, அங்கே டாட்டா கம்பெனி என்ன பண்ணணும்னா இங்கே திரும்பி கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது டாட்டா கன்சல்டன்சின்னு ஓப்பன் பண்ணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், உதாரணத்துக்காக உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது நானாக இந்தியாவில் வரும்போது வரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நாடோடி மன்னனாக வந்தேன்னா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. யதார்த்த மனிதர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அர்த்தமற்ற விஷயங்கள்ல, அதாவது நேர்மையாக அவர் என்ன பண்ணணும், ஐயா எங்கள் நாட்டில் இருக்கிறவங்களாம் உழைக்காமல் இருந்துட்டான், அவன் மட்டுக்கு இந்த மேலே அந்த மிலிட்ரி அந்த அதுலேயே போயிட்டான், நாங்களும் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து வாங்கி 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 வந்து சின்ன விஷயங்களெல்லாம் நாங்கள் முதலீடு பண்ண வேண்டாம், சின்ன விஷயத்துலலாம் நம்ம நேரத்தை செலவு பண்ண வேண்டாம்னு சொல்லி எல்லா பொருட்களும் நாங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி வாங்கியே பழகிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய பொருளாதாரம் 20% அதிகமாக இருக்குது, 20 மடங்கு அதிகமாக இருக்குது இந்தியாவை விட. ஆனால் 1% growth தான் எனக்கு இருக்குது. இந்தியா வந்து 7% growth வந்திருக்கு. மோடி வந்துட்டார் இல்லையா, 7% growthல வருது. அடுத்த 30 வருஷத்தில் இந்தியா ஏறத்தாழ அந்த அமெரிக்காவுக்கு பக்கத்தில் வந்துடும். அப்படிங்கிறதுக்காக அவர் சில முடிவுகளை எடுக்கிறார். இப்படி தான் நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அவர் நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவர் பேசுகிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 1% வேலையில் இருக்காங்க இல்லையா, இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய வேலைகளில் டாப் 1%ல் இருக்கிறவங்களில் வருஷத்துக்கு $1 லட்சம் வந்து சேலரி வித்தியாசம் இருக்கிறது. அதாவது இந்தியர் போய் வேலை செய்வதற்கும் அங்கே இருக்கக்கூடியவங்க வேலை செய்கிறதுக்கும் இந்த வித்தியாசம் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய நாம் கார் வாங்கும்போது பாண்டிச்சேரியில் போய் ஏன் கார் வாங்கினோம், இங்கே வரி அதிகமாக இருந்தது அங்கே கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வாங்கினோம் இல்லையா, அந்த வேலையை தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்தியா நாட்டை, அமெரிக்க நாட்டை ட்ரம்ப் காப்பாற்றுறாருங்கிற ஒரு எண்ணம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வரலாம். அது அவருக்கு நல்லது. இமிகிரண்ட்ஸ் எல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கலாம், அது அவங்களுக்கு நல்லது. ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் இந்த $1 லட்சம் பற்றி மட்டும் பேசுகிறீங்க, $1 லட்சம் பற்றி பேசுகிறீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீஸ் இருக்கு இல்லையா, இந்த கேஸெல்லாம் நடத்துறதுக்கு ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் இப்போ பெனிஃபிஷரி கேஸாக 70% ஏற்றிட்டாரு, L1 பெட்டிஷனாக 201% ஏற்றிட்டாரு, O1 பெட்டிஷனாக 129% ஏற்றிட்டாருன்னு பல வகைகளில் அவர் வந்து நிறைய வரிகளை ஏற்றி அவருடைய நாட்டுக்கு வருமானம் வர்றதுக்கான பார்க்குறாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் என்ன புரிஞ்சுப்பார், ஐயா நாங்கள்லாம் முகலாய மன்னர்கள் மாதிரி நாங்கள் கொஞ்சம் சுகபோகிகளாக இருந்துட்டோம், அதனால தான் இந்த நிலைமை எங்களுக்கு வந்தது, இப்படி நாட்டுகளுக்கு வரி போடுறதுனால எந்த வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல அப்படின்னு அவருக்கு எப்போ புரியுதோ, அப்போ புரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கும் அது புரியணும். ஏன்னா அவங்களும் கிரெடிட் கார்டை வச்சு சுப இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் 2018 இருந்து பாருங்க, அரசியல் பேசணும்னா நான் பேசிட்டு இருப்பேன். உங்களுக்கு இந்த தலைப்பு நீங்க எடுத்தது மிக நல்ல விஷயம். நீங்க இந்த தலைப்பை மற்ற தொலைக்காட்சிகள் எடுக்க தவறிட்டு வேற ஏதோ பேசிக்கும் போது நீங்க எடுத்துக்கிறது நல்ல விஷயம். 2016 மட்டும் 18 இருந்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள மட்டும் 26% வேலைவாய்ப்பு அதிகமாகி, எம்ப்ளாயிஸ் அதிகமாகி 23% அவங்களுடைய சம்பளம் உயர்ந்த நிலையில் இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும்பொழுது நாளைக்கு அதை வந்து, அதாவது ஒரு மேட்டுக்கு போனால் ஒரு பள்ளத்துக்கு வருங்கிற ஒரு நிலைமைக்குள்ள தான் வந்திருக்கு. ஆனால்
ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஐயா ஒரு 3 வாரத்துக்கு எங்கேயும் வெளில போயிடாதீங்க, போனவங்க சீக்கிரம் வந்து இப்போ நில்லுங்க, ஒரு 3-4 வாரத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ அதனால் பதட்டப்படுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இதில் ஒன்றுமே கிடையாது. டிடிஎஸ் ரவிச்சந்திரன் குறுக்கிட சுருக்கமான உதாரணம் சொல்கிறேன். கோவிட் டைமில் வேலைக்கு வர வேண்டாம், எல்லாம் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்கன்னாங்க. நம்ம ஆளுங்களும் நல்லது கோவிட் வராமல் இருக்கிறதுக்காகன்னு பண்ணாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ரைட் ஆஃபீஸ் செலவுலாம் ரொம்ப மிச்சம், நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட 60% பேர் கோவிடெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி தான் அமெரிக்காவுடைய நிலைமை மாறுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 2008 உலகமெல்லாம் ரெசெஷன் வந்தது, நம்ம நாட்டில் ரெசெஷன் வரல. அதை வச்சுட்டு நீங்கள் பேசக்கூடாது. உதாரணத்துக்கு 10% ஜிடிபி அன்றைக்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி 7% இருக்குதுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இது கம்மின்னு சொல்கிறது சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் 10% ஜிடிபி இருக்கும்போது டேக்ஸ் எத்தனை கலெக்ட் ஆச்சு, அதாவது வரி அதிகமாக இருந்தது, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரி அதிகமாக இருந்தது, ஆனால் கலெக்ஷன் இல்லை. 100க்கு 10 தான் கணக்கு காட்டினாங்க, 90 வந்து வணிகர்கள் ஏமாற்றி அமுக்கிட்டு போனாங்க. ஆனால் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்றைக்கி 60% வந்து ஒழுங்காக வருது. ஆக நீங்கள் 7%க்கு வரக்கூடிய டேக்ஸும் 10%க்கு வந்த டாக்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் நாட்டின் வளர்ச்சியை நீங்கள் பேச முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதிதாக வருகின்றவர்களுக்கு தான் இந்த $1,00,000 அப்படிங்கிறதும், ஏன் வந்து எல்லாரையும் யூஎஸ்க்கு வர சொல்லிடுறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிறவங்கள நீங்கள் வந்துருங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஸ்ட்ரிக்டாக கீழே வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மள மாதிரி லஞ்சம் கொடுத்துலாம் அமைக்கிட முடியாது. அப்போது எப்படி கமல்ஹாசன் பார்த்த உடனே அவரை நிறுத்திட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக H1Bயில் இருக்கிறவங்கள வேகமாக வாங்கன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் 1.5 லட்சம் கட்ட போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. ரெண்டுத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்தியா வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வெளியில் வந்து இன்றைக்கி நாம் ஃபேஸ் பண்ணுற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா, 30 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு பெரிய அளவில் சந்தோஷமாக இல்லை. ஆனால் பாப்புலேஷன் வந்து 30 கீழே இருக்கிறவங்களுடைய பாப்புலேஷன் வந்து 35% மேலே இருக்குது. ஸோ நம்ம அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து இந்தியா வந்து இப்போ எங்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இன்னும் சீக்கிரமாக கொடுக்கறது, அதாவது 30 வயசுக்கு முன்னாடியே கொடுக்கறது அப்படிங்கிற பொசிஷனுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அமெரிக்கா இல்லைன்னு சொல்கிறாரு யாரு சார், அவர் என்ன வேணாலும் சொல்லலாம். நான் சொல்கிறது பத்திரிகையில் வர்ற விஷயம். கேரளாவில் தான் மோசமாக இருக்குது, அது கம்யூனிஸ்ட்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஒவ்வொன்றா போனால் டீட்டெயில் வேறு. நான் சொல்கிறது உண்மை. இந்தியாவில் வந்து 30%க்கு கம்மியாக இருக்கிறவங்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது வந்து இன்னும் 5 மாநிலங்களில் மோசமாக இருக்குது. அதோட ரொம்ப முக்கியம் என்னென்னா, அமெரிக்க அதிபர் கூப்பிடுறாரு, 4 முறை நான் ஃபோன் எடுக்கல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. ரங்கராஜன் ஐயாவுக்கு அதை பற்றி நல்லா தெரியும். அமெரிக்காவுக்கு போன இந்திரா காந்தி அம்மாவை கிட்டத்தட்ட 16 மணி நேரம் உட்கார வைத்து அதற்கு பிறகு பேசினாங்க. நீங்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு அமெரிக்கா இந்திரா காந்தி மேடம் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்கிறது வேற வரலாறு. ஆனால் அப்படி இருந்த சூழ்நிலைக்கும் இன்னைக்கு உன் ஃபோன் கால்லாம் நான் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு புரியாமல் தயவு செஞ்சு பேசிடக்கூடாது.